அத்தியாயம் 9. ரேகா நடந்த விஷயத்தை தலைகீழாக மாற்றி பேசி முடித்த அந்த நொடி பாரிவேந்தனின் கண்கள் சிவப்பேறின. தன் பெற்ற தாயையே கவிமலர் மதிக்காமல் ஒரு பூவிற்காக முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நிற்கிறார் என்ற எண்ணம் அவனது ஆணவத்தை கிளப்பிவிட்டது. அம்மாவை தேற்றிவிட்டு கவிமலரின் கையை தன் இரும்பு போன்ற பிடியால் பலமாக அழுத்தி பற்றியவன் அவளது பதற்றத்தை பொருட்படுத்தாமல் விறுவிறுவென இழுத்துக்கொண்டு கோவிலின் பின்புறம் இருந்த அடர்ந்த வேப்பமர நிழலுக்கு சென்றான். அவனது முரட்டுத்தனமான அந்த இழுவையில் கவிமலரின் வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சத்தமிட்டன. கையில் அவன் கொடுத்த அழுத்தம் அவளுக்கு வலியை கொடுத்தது. மரத்தடி நிழலுக்கு வந்ததும் அவளது கையை ஒரே உதறலாக உதறிவிட்டான் பாரி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் அம்மா கிட்டேயே உன்னோட எகத்தாளத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டியா என்று அடக்கப்பட்ட ஆங்கார குரலில் கர்ஜித்தான். கவிமலர் தன் முழங்கையை இடது கையால் தேய்த்தபடி கண்கள் கலங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மாமா, நான் அப்படி எதுவும் என்று அவள் பேச தொடங்குவதற்குள் அவளது வார்த்தையை தடுத்தான். வாய மூடுடி என்று விரலை நீட்டி எச்சரித்தவன், நான் உனக்கு வண்டியை நிறுத்தி பூ வாங்கி தந்ததும் உனக்கு ஏத்தம் கூடி போச்சோ, அதான் என் அம்மாவுக்கு பதில் கூட தராம திமிரா நின்னியா? அவங்க தான் அவசரத்தில் பூ கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ நீதானே பரவாயில்லன்னு சொல்லி சகஜமாக பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு திமிரு? நீ இம்புட்டு அழுத்தக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கல மலரு என்றான் அவளது மனதை உடைக்கும் விதமாக. அவன் வார்த்தைகள் அவள் மனதை நெருஞ்சி முட்களாய் தேய்க்க கவிமலரின் இதழ்கள் வேதனையில் துடித்தன. ரேகா அப்படி ஒரு பொய்யை பாரியின் முகத்திற்கு நேராக சொல்லும் போதே இவளது சர்வமும் ஒடுங்கி போயிருந்தது. இப்போது தன் கணவனும் அவளது பொய்யை நம்பி தன்னை நடுத்தெருவில் நிறுத்தி தீர்ப்பெழுதுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏன் மாமா, நான் சொல்றத ஒரு வார்த்தை கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? அங்க அக்கா சொன்னது எல்லாமே பொய் மாமா. அவங்க என்னை என்னென்னவோ சொல்லி என்று அவள் முடிப்பதற்குள், நிறுத்து என்று மீண்டும் கத்தினான் பாரிவேந்தன். அண்ணி ஏன் உன்னை பத்தி பொய் சொல்ல போறாங்க? அவங்களுக்கு உன் கூட என்ன பகையா இருக்கு? அவங்க என் அண்ணன் பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அவங்க வந்து பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என் அம்மா பொய் சொல்றாங்க, அண்ணி பொய் சொல்றாங்க, அப்படின்னா நீ மட்டும்தான் இந்த உலகத்துல உத்தமையா? ஒரு ராத்திரியில எல்லாத்தையும் மறந்து பெத்த அம்மாவை விட்டுட்டு உன் பின்னாடி வந்துடுவேன்னு நினைச்சிட்டியா? உன்னோட கில்லாடித்தனத்தை என்கிட்ட மட்டும் வச்சுக்கோ, என் குடும்பத்துக்கிட்ட காட்டாத என்ற வார்த்தைகளால் அவளது இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தான். ரேகா சொன்ன அதே வார்த்தைகளை தன் கணவனும் தன் முகத்திற்கு நேராக வீசுவதை கேட்ட கவிமலருக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. அவளது கண்ணீர் அணை உடைந்த வெள்ளமாக அவளது கன்னங்களில் வழிந்தோடியது. இனி இவனிடம் அழுது நியாயம் கேட்பதில் எந்த பயனும் இல்லை என்பது அவளது மனதிற்கு புரிந்துவிட்டது. அவளது முகத்தில் இருந்த அந்த தவிப்பு மறைந்து ஒரு விசித்திரமான மரத்து போன அமைதி குடியேறியது. கண்ணீரை தன் புடவை முந்தானையால் துடைத்து கொண்டு அவனை தீர்க்கமாக பார்த்தாள். சரிங்க மாமா, நீங்க நினைக்கிறது தான் சரி. நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். இனிமே உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் சொல்லலை. கோவிலுக்கு வந்த காரியம் கெட வேண்டாம், வாங்க பொங்கல் வைக்கலாம் என்று ஒரு முதிர்ந்த பெண்ணை போல குரலில் எந்த நடுக்கமும் இல்லாமல் சொல்லிவிட்டு அவனை தாண்டி முன்னோக்கி நடந்தாள். அவளது இந்த திடீர் அமைதியும் விழிநீரோடு கூடிய அந்த தீர்க்கமான பார்வையும் பாரிவேந்தன் மனதை என்னவோ செய்தது. அவளது விழிகள் கேட்ட கேள்விகள் அவனது காதல் மனதை சற்று சிந்திக்க வைத்தது. நாம தான் அவசரப்பட்டு திட்டமோ என்ற ஒரு சின்ன சந்தேகம் அவனது மனதின் ஓரத்தில் எழுந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவளது பின்னாலேயே நடந்தான். மறுபுறம் பொங்கல் வைக்கும் இடத்திற்கு வந்து நின்ற ஜானகியோ தன் மூத்த மருமகள் ரேகாவை பார்த்து, ரேகா, நீ சொன்னது நிஜம்தான். என் பையன் இப்போதைக்கு அவ பிடியில தான் இருக்கான் போல. ஆனா இந்த ஜானகியை மீறி இந்த வீட்டில்
அவளால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாதுன்னு அவளுக்கு இன்னும் புரியல. இனிதான் அவளுக்கு நான் யாருன்னே தெரிய போகுது என்று அக்மார் மாமியாராகவே மாறி சவால் விட்டார் ஜானகி. மகன் தன் கையை விட்டு சென்று விடுவானோ என்ற எண்ணம் அவரை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. ரேகாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அப்படி செய்யுங்க அத்தை, அப்போதான் அவளுக்கு தன் தகுதி என்னன்னு புரியும் என்று மேலும் தூபம் போட்டாள். சரியாக அந்த நேரம் ரகுநாதன் தன் கையில் ஒரு குளிர்ந்த பழச்சாரோடு ஜானகி அம்மாளின் அருகே வந்தான். அம்மா, வெயில் அதிகமா இருக்கு, இதை குடிங்க என்று தன் தாயிடம் கொடுத்தான். ரேகா தன் கணவனை பெருமையாக பார்த்துவிட்டு, பாத்தீங்களா அத்தை, என் புருஷனுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை. நேத்து வந்தவ பின்னாடி அலையிற பையனை விட பெத்த தாயை எப்போவும் மதிக்கிற என் புருஷன்தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே என்று கூறி ஜானகியின் மனதில் சொத்து பிரிப்பிற்கான விதையை மிக ஆழமாக விதைத்தாள். ஜானகி அம்மாள் ரகுநாதனை பாசத்தோடு பார்த்துவிட்டு மலரையும் பாரியையும் நோக்கி தன் பார்வையை திருப்பினார். அங்கே கவிமலர் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நெஞ்சில் பாரத்தை சுமந்தபடி பொங்கல் பானையின் அருகே வந்து நின்றாள். பொங்கல் முன்றிலுக்கு திரும்பி வந்த கவிமலர் தன் மனதில் இருந்த கவலையை மனதோடு வைத்துக்கொண்டு மண்பானையின் அருகே அமர்ந்தாள். சுற்றிலும் ஊர் ஜனங்களும் ரேகாவின் சொந்தக்காரர்களும் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருக்க, இவள் மட்டும் ஒரு பாறை போல மௌனமாக விறகுகளை அடுப்பிற்குள் தள்ளினாள். பாரிவேந்தன் சற்று தள்ளி நின்று கொண்டாலும் அவனது கண்கள் மலரையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. இனிமே உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் சொல்லல என்று அவள் கலங்கிய கண்களோடு சொல்லிவிட்டு வந்த அந்த வார்த்தைகள் அவனது நெஞ்சை பதம் பார்த்து கொண்டிருந்தன. அவளது முகத்தில் தெரிந்த அந்த அதீத வெறுமையும் அமைதியும் அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை லேசாக தூண்டியது. வெயில் உச்சிக்கு வர வர அடுப்பின் கனலும் சேர்ந்து கவிமலரின் மேனியை வாட்டியது. பட்டுப்புடவையின் கனத்தாலும் அனல் காற்றினாலும் அவளுக்கு அது ஒரு மாதிரியாக இருந்தது. வியர்வை துளிகள் நெற்றியில் இருந்து வழிந்து கண்களை மறைக்க இடது கையால் புடவை முந்தானையை தாங்கி பிடித்தபடி வலது கையால் சிரமப்பட்டு பொங்கல் கரண்டியை பிடித்து கிளறினாள். அவள் தடுமாறுவதையும் முந்தானை நழுவி அடுப்பு நெருப்பில் பட்டுவிடுமோ என்று அஞ்சுவதையும் தூரத்திலிருந்து பார்த்த பாறையின் நெஞ்சம் ஒரு நொடி பதறியது. அவன் கொண்டிருந்த கோபம் ஆணவம் எல்லாவற்றையும் காற்றில் பறக்கவிட்டு அவன் விறுவிறுவென அவளை நோக்கி நடந்தான். மலருக்கு பக்கத்தில் சட்டென வந்து அமர்ந்த பாரி அவளது கையில் இருந்த கனமான பித்தளை கரண்டியை தன் பலமான வலது கரத்தால் பற்றி பிடுங்காத குறையாக அவளிடம் இருந்து வாங்கினான். கவிமலர் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இன்னும் அந்த பழைய கோபத்தின் சுவடுகள் மீதம் இருந்தன. நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நான் தான் திமிர் பிடிச்சவளாச்சே, தள்ளி நில்லுங்க, அத்தை பார்த்தா திட்டுவாங்க என்று மெல்லிய குரலில் கூறி தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டாள் கவிமலர். பாரி அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. கரண்டியால் பொங்கலை கிண்டியபடியே, எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு அமைதியாரு. சுத்தியும் ஊர்க்காரங்க நிற்கிறாங்க. பெரிய வீட்டு புது பொண்ணு அடுப்புல துணியை போட்டு கருகி நிற்கிறான்னு நாளைக்கு ஊருக்குள்ள பேசணுமா? ஒழுங்கா அந்த புடவை முந்தானையை எடுத்து சரியா பிடிச்சுக்க என்று அதட்டுவது போல சொன்னான். அவன் முரடாக பேசினாலும் அவனது இடது கை அவளிற்கு தெரியாமல் அவளது சேலையின் தலைப்பை பாதுகாப்பாக பற்றி விறகின் துகளோ அல்லது நெருப்பு பொறியோ அவள் மேல் படாதவாறு ஒரு பாதுகாப்பு கவசமாக பிடித்து கொண்டது. அதோடு இல்லாமல் தன் அகலமான தோள்களால் சூரியனின் வெயில் அவள் முகத்தில் நேரடியாக படாதவாறு மறைத்து நின்று அவளுக்கு ஒரு நிழற்குடையாக மாறினான். அவனது அருகாமையும் அவனது செயலும் அவளது அத்தனை கோபத்தையும் ஒரு நொடியில் மறக்கடிக்க வைத்தது. அவர் வாய்தான் இப்படி பேசுதே தவிர மனசுக்குள்ள என் மேல அக்கறையெல்லாம் இருக்குதான் போல என்று நினைத்த கவிமலரின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. சரியாக அந்த நேரம் புது பானையில் பால் நுரைத்து கொண்டு பொங்கி வழிவதற்கு தயாரானது.
பாரி கரண்டியை விடாமல் பிடித்திருக்க கவிமலர் மெதுவாக தன் சின்னஞ்சிறிய கைகளை அவனது பெரிய கரடு முரடான கையின் மேல் வைத்தாள். அவளது குளிர்ச்சியான விரல்கள் அவனது கைகளில் பட்ட அந்த நொடி இருவருக்குள்ளும் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்தது. அச்சமயம் பொங்கல் பானையில் இருந்து பால் பொங்கி கிழக்கு நோக்கி அழகாக வழிந்தோடியது. பொங்கலோ பொங்கல் என்று ஊர்க்காரர்கள் குழவையிட்டு ஆரவாரம் செய்தனர். ராஜமாணிக்கம் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகையோடு, என் குலதெய்வம் ஐயனாருக்கு பொங்கல் நல்லபடியா பொங்கிடுச்சு என்றார் சத்தமாக. தூரத்தில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த ரேகாவுக்கு முகம் கருத்து போனது. பாத்தீங்களாத்த, தம்பிக்கு அவ மேல கோபம் வரும்னு பார்த்தா அங்க போய் அவளுக்கு பக்கத்துல உட்காந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நாம சொன்ன எதையுமே அவரு காதலே வாங்கல போல என்று ஜானகி அம்மாளின் காதில் மீண்டும் நஞ்சை மொழிந்தாள் ரேகா. ஜானகி அம்மாள் இடுப்பில் கை வைத்து தன் மகனையும் மருமகளையும் உற்று பார்த்தார். பாரி என்னதான் அவளை திட்டினாலும் அவள் கஷ்டப்படுவதை பார்த்தால் அதை தாங்க முடியாமல் ஓடிப்போய் நிற்கிறான் என்ற யதார்த்தம் அந்த தாய்க்கு புரிந்தது. இதனாலே அவரது மனதில் இருந்த மாமியார் என்ற வன்மம் இப்போது இன்னும் ஒரு படி மேலே ஏறியது. அவங்க விஷயத்துல என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ இதுல தலையிடாம உன் வேலையை மட்டும் பாரு. எப்பா பாரு குறை சொல்லிட்டே இருக்காத என்று ரேகாவையும் அதட்டி தன் பிடியில் வைத்தார். ஜானகியை பொறுத்தவரை மருமகள் என்ற பார்வையில் வந்த இரு மருமகள்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் மட்டுமே தான் பார்க்கிறார். என்ன ஒன்று, இங்கே பாரி அவன் மனைவியை அவன் அறியாமலே அக்கறையாக தாங்குவதைக் கண்டு மலர் மேல் இன்னும் கோபம் கொள்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இங்கேயோ பொங்கல் முன்றிலில் தன் கணவனின் முரட்டுத்தனமான பாச பிடிக்குள் அடைக்கலமாகி நின்ற கவிமலருக்கு வரப்போகும் புயலை பற்றி எந்த கவலையும் இருக்கவில்லை. அவளது உலகம் இப்போது அவனது தோள்களுக்குள் சுருங்கி போயிருந்தது. குலதெய்வ கோவிலில் பொங்கல் நல்லபடியாக பொங்கி முடிந்து சாமி தரிசனமும் முடிவடைந்து இருந்தது. அடுத்து வந்திருந்த ஊர் ஜனங்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டிய நேரம் வந்தது. ஜானகி அம்மாள் தன் மனதில் போட்ட கணக்கின்படி கவிமலரை பழிவாங்க இதுதான் சரியான தருணம் என்று முடிவு செய்தார். பாரி அருகில் இருந்தால் அவளுக்கு சாதகமாக வந்து நிற்பான் என்பதால் அவனை இங்கிருந்து நகர்த்த நினைத்தார். பாரி, அங்க பாருப்பா, வந்திருக்க ஜனங்களுக்கு பொங்கல் கொடுக்க வாழை இலை பத்தாது போலிருக்கு. அதனால நீ விறுவிறுன்னு போய் இன்னும் கொஞ்சம் வாழை இலை மட்டும் பறிச்சுட்டு வாப்பா என்று காரியமாக அவனிடம் சொல்லி அனுப்பி வைத்தார் ஜானகி அம்மாள். பாரியும் அம்மாவின் பேச்சை தட்ட முடியாமல், சரிம்மா இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவன் போனதுதான் தாமதம். ஜானகி அம்மாள் தன் ஆதிக்கத்தை காட்டத் தொடங்கினார். கவிமலரை மட்டும் தனியாக நிற்க வைத்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் பொங்கலை பரிமாற உத்தரவிட்டார். இங்கு வந்ததில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் வெயிலிலும் அடுப்பின் அனலிலும் வாடி போயிருந்த மலரை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் வேலை வாங்கினார். அவளை ஒரு வாய் சாப்பிடக்கூட அவர் அனுமதிக்கவில்லை. பசியிலும் தாகத்திலும் அவளது முகம் அப்படியே சுருங்கி போயிருந்தது. பாரி இலைகளை எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் திரும்பி வருவதற்குள் அங்கே பொங்கல் அத்தனையும் தீர்ந்து போயிருந்தது. வந்திருந்த அனைவரும் கூட கிளம்பியிருந்தனர். அச்சமயம், எல்லாரும் கிளம்புங்க, நேரமாச்சு என்று ராஜமாணிக்கம் சொல்ல அனைவரும் காரில் ஏறி வீட்டிற்கு கிளம்ப தயாரானார்கள். கவிமலர் பசி மயக்கத்தோடு பாரி வண்டியின் பின் சீட்டில் வந்து ஏறி அமர்ந்தாள். வண்டி மண் சாலையில் வேகமாக பாய்ந்தது. அவளது முகத்தில் இருந்த அந்த வாட்டம் இன்னும் மறையவில்லை. வண்டியின் கண்ணாடியில் தெரிந்த அவளது சோர்ந்த முகத்தை பார்த்த பாரிக்கு மனசு கேட்கவில்லை. வண்டியின் வேகத்தை சற்றே குறைத்து, ஏய் என்னாச்சு, இப்போவும் உன் முகம் ஏன் இம்புட்டு சோர்வா இருக்கு என்று லேசான அதிகாரத்தோடு கேட்டான். கவிமலர் எதுவும் பேசாமல் மௌனமாக வந்தாள். ஜானகி அம்மாள் வேண்டுமென்றேதான்
தன்னை சாப்பிட விடாமல் செய்திருக்கிறார் என்ற உண்மை அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அதை இவரிடம் சொன்னால் இவர் நிச்சயம் நம்ப மாட்டார் என்றும் புரிந்து கொண்டாள். என் அம்மாவை பத்தி தப்பா பேசுறியா என்று மீண்டும் சண்டைக்குதான் வருவான் என அவளுக்கு நன்றாக புரிந்திருந்தது. அதனால்தான் பாரியின் கேள்விக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாள். அவளது மௌனம் அவனை கடுப்பாக்கியது. ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு புரியுது மலரு. எதா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இப்படியே ஒன்றும் சொல்லாம முகத்தை தூக்கி வச்சுட்டு வந்தா நானா எப்படி கண்டுபிடிக்கிறது என்றான் சற்று கடுமையான குரலில். மலரோ தன் மனதிலே, ஆமா, அப்படியே நான் சொல்றதை நம்பிட்டு தான் இவர் அடுத்த வேலையை பாப்பாருப்பாரு என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு வெளியில் அவனிடம், ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, வீட்டுக்கு போகலாம் என்று சொன்ன அதே நொடி அவளது வயிறு பசியை தாங்க முடியாமல் சத்தம் போட்டது. அந்த சத்தம் வண்டியின் இரைச்சலையும் தாண்டி பாரியின் காதுகளில் விழ கவிமலர் திரு திருவென முழித்தாள். தன் கைகளால் வயிற்றை பிடித்து கொண்டாள். முதலில் பாரி அதை பெரிதாக எண்ணாமல் கடந்து போனாலும் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அதே சத்தம் கேட்கவும் வண்டியை சட்டென ஒரு ஓரமாய் நிறுத்தினான். வண்டியை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு அவள் பக்கம் திரும்பி, ஹே, என்ன சத்தம் இது? பசி எடுத்தா தானே இந்த மாதிரி சத்தம் வரும்? கோவிலை நீ சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும், உண்மையை சொல்லு மலரு என்று கோபமாக கேட்டான். அவனது கோபத்தை பார்த்த கவிமலருக்கும் இப்போது ஆத்திரம் தலைக்கேறியது. நான் சொல்ற உண்மையை உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது, நீங்க அதை நம்பவும் மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க? வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு போகலாம் என்றாள் அவளும் கடுப்போடு. அவள் சொன்ன வார்த்தைகளில் இருந்து தன் மனைவி இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறாள் என்ற யதார்த்தம் பாரிக்கு உரைத்தது. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த கோபம் அதை வாதமாக மாற்றியது. மேடம், அப்படியே உண்மையை சொல்ல போறீங்க? எங்க வீட்டில் உன்னை சாப்பிட கூட விடாம வேலை வாங்கினாங்கன்னு சொல்ல போறியா என்று அவளை பார்த்து நக்கலாக கேலி செய்தான் பாரி. அவனது இந்த கேலியை கண்டதும் பசியில் இருந்த மலருக்கு மேலும் கோபத்தை கூட்டியது. தானும் உனக்கு சளைத்தவள் அல்ல என்பதை அவனுக்கு உணர்த்த எண்ணி நக்கலாக பேசத் தொடங்கினாள். பரவாயில்லையே, நான் சொல்லாமலே விஷயத்தை எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் தான் போங்க. இத்தனை கஷ்டத்துலேயும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி இதுதான். என் புருஷனுக்கு நான் சொல்லாமலேயே என் கஷ்டமெல்லாம் புரிய வருது பாருங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் போங்க என்று தன் கைகளை கட்டிக்கொண்டு அவனை திருப்பி வறுத்தெடுத்தாள் கவிமலர். அவளது அந்த திமிரான பேச்சில் பாரிக்குள் அனல் பறந்தது. ஹேய், என்னடி திமிரா? விட்டா ஓவரா போற? நீ சொல்ற மாதிரிலாம் எங்க வீட்டில் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஊருக்கே சோறு போடுற குடும்பண்டி நாங்க. உன் ஒருத்திக்கு போடதான் எங்க வீட்டில் கணக்கு பார்க்குறாங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா தான் பேசுற. இது சரியில்லை, பார்த்துக்கோ என்று வண்டியின் ஹேண்டிலை ஓங்கி அடித்து எகிறினான். கவிமலர் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அப்புறம் எதுக்கு இதை பற்றி பேசி நமக்குள்ள தேவையில்லாத சண்டை வரணும்? விடுங்க, இந்த பசியெல்லாம் என்னை எதுவும் செஞ்சிடாது என்றாள் வைராகியமாக. பாரி அவளை கடுப்புடன் முறைத்து பார்த்துவிட்டு வண்டியை எடுத்தான். போகும் வழியெங்கும் சுற்றிலும் பார்த்தான். கிராமத்து சாலை என்பதால் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கூட இல்லை. அவன் முகத்தில் டென்ஷன் ஏறியது. தனக்குள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் தன் மனைவி பசியோடு இருக்கிறாள் என்ற எண்ணமே அவனது பாறை போன்ற நெஞ்சை ஏனோ வாட்டியது. வீட்டிற்கு போக இன்னும் 30 நிமிடங்களுக்கு மேல் ஆகும் என்பதால் பாரி வண்டியை நேராக வழியில் இருந்த அவர்களது தென்னந்தோப்பை நோக்கி திருப்பினான். பச்சை பசையிலென அமைதியாக இருந்த அந்த தோப்பிற்குள் வண்டியை நிறுத்தியவன் தனது வேட்டியை மடித்து கட்டி நேராக ஒரு மரத்தில் இருந்த இளநீரை விறுவிறுவென ஏறி பறித்தான். அதன் மேல் பகுதியை சீவி மலரின் கைகளில் கொடுத்தான். இந்தா, முதல்ல இந்த இளநீரை குடிச்சு பசி அடக்கு என்றான் அதே கராரான குரலில். ஆனால் கவிமலர் அதை வாங்க மறுத்துவிட்டாள்.
எனக்கு வேண்டாம் மாமா. என்னை நம்பாத உங்ககிட்ட இருந்து நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது வீண் பிடிவாதத்தை பார்த்த பாரிக்கு டென்ஷன் தலைக்கேறியது. சொன்னா கேட்க மாட்டியா என்று தாடையை இறுக்கியவன் அடுத்த நொடி அவளது பிடிவாதத்தை உடைக்க ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தான். அந்த இளநீரை தான் பருகிக்கொண்டே தன் மனைவியை தீர்க்கமாக பார்த்தான். அடுத்த கணமே கவிமலரின் முகத்தை இரு கைகளாலும் மென்மையாக ஏந்தி தன் பக்கம் திருப்பினான். அவளது இதழ்கள் ஆச்சரியத்தில் திறந்த நொடி தன் முகத்தை அவளோடு நெருக்கமாக இணைத்து கொண்டான். அவனது மூச்சுக்காற்றின் அனலோடு அவனது அதரங்களின் வழியே அந்த இளநீரின் குளுமை மெதுவாக அவளது அதரங்களுக்குள் சென்றது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அவனது காதலும் தவிப்பும் அவனது அதரங்களின் வழியே அவளுக்குள் சென்றது. தன் கணவனின் இதமான அரவணைப்பிலும் அவனது அதரங்களின் கதகதப்பிலும் கவிமலரின் சோர்வு ஒரு நொடியில் மறைந்து காதல் மோகம் அவளை தழுவிக்கொண்டது. அவனது இந்த செயலில் தன்னை மறந்து உருகி நின்றாள் கவிமலர். அவளது மனமோ குளிர்ந்து போனது அவனது நேசத்தை கண்டு. இளநீரின் சுவையை விட அவனது அன்பின் சுவை அவளை திக்குமுக்காட வைத்தது.